ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை யோனாவுல 2வது வசனம் வாசிக்கிறோம். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. உம்முடைய வெள்ளங்களுக்கும் அலைகளுக்கும் எல்லாம் என் மேல் புரண்டது. ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. இந்த மாதிரி தான் நம்ம ஒரு நெருக்கத்துல இருந்தோம்னா, ஏன்னா கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அப்பனா யோனா தேவனோட வார்த்தை விட்டு விலகனாலதான் அந்த நெருக்கம். இது நம்ம கூட இந்த நாள்ல கூட தேவனை விட்டு விலகி இருக்கிறோமான்னு நம்மள ஆலோசித்து பார்க்கணும். ஏன்னா யோனா ஏன்னா நினிவே பட்டணத்துல ஒரு ஆபத்து இருக்குது, பாவம் செய்து கொண்டு இருக்கிறாங்க, அங்க போய் நீ போய் என்னோட வார்த்தைய சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப அவரு அந்த பயந்துகிட்டு மனுஷருக்கு பயந்து நம்மள உலகத்தை சிருஷ்டித்த தேவனே நீ போன்னு சொல்றாரு. அப்பனா யோனா என்ன பண்ணிட்டாரு, பயந்துட்டு கர்த்தர் சமூகத்தை விட்டு விலகிட்டார். விலகி அந்த கப்பல்ல ஏறி நம்ம தேவனோட சமூகத்துல மறைஞ்சு ஏறி போயிட்டார். ஏறி போய் கூலி கொடுத்து கப்பல்ல போய் படுத்துக்கிட்டார். அப்ப என்ன நடந்தது? அப்ப கர்த்தர் எங்க போனாலும் நம்மளை விட மாட்டாரு. அவர் உலகத்தை சிருஷ்டித்த தேவன். ஏன்னா 7 திசைகளும் அவர் கண்கள் சூழ்ந்து கொண்டே இருக்குது. நம்ம எந்த இடத்துல ஒளிஞ்சாலும் அவரு கண்டுபிடிச்சிருவாரு. ஆமென், அல்லேலூயா. அப்ப ஓடி போய் ஒளிஞ்சிருக்கும் போது கூட அந்த கடல்ல பயங்கரமான கொந்தளிப்பு, பயங்கரமான அலைகள். என்னடா, ஏன்னா அந்த கப்பல்ல கொண்டு போன அந்த அந்த பொருட்கள் எல்லாம் கூட எடுத்து கடல்ல போட்டு அவங்க கடவுளை சேவிக்கிறாங்க அந்த கப்பல்ல இருக்கிறவங்க எல்லாம். அப்பனா யோனா மட்டும் என்ன பண்றாராம், ஏன்னா கப்பலுக்கு அடியில போய் நல்லா படுத்து தூங்குறாரு. அப்ப போய் எல்லாம் எழுப்புறாங்க, என்ன இப்படி தூங்கிட்டு இருக்க, கப்பலே மூழ்க போகுது, நீ எந்திரி அப்படின்னு சொல்லி. அப்படி சொல்லும் போது உங்க கடவுளை சேவி அப்படின்னு சொல்றாரு. அப்ப கேட்டாதானே கிடைக்கும், ஆபத்துல இருக்கும்போது தேவனை கூப்பிட்டாதான் கிடைக்கும். அவர் அசால்ட்டா இருக்கார். இல்ல, இந்த கொந்தளிப்பு காரணமே நான் தான் அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன பிரச்சனை சொல்லும், நான் கர்த்தர் சமூகத்துக்காக நான் மறைவதற்காக இந்த மாதிரி வந்தேன்னு சொல்லி. அப்ப நீங்க என்னை தூக்கி இந்த கடல்ல இருந்து வீசிட்டீங்கன்னா நீங்க கடல் கொந்தளிப்பு நின்றும் அப்படின்னு சொல்லி, நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் அவங்க ஆலோசிச்சு பார்த்து அந்த கடல்ல தூக்கி போட்ட உடனே என்ன ஆயிருது, அப்படியே அந்த இடத்துலயும் ஆண்டவர் என்ன செய்யறாராம், அந்த இடத்துலயும் யோனாவை மறிக்க விடல. அந்த இடத்துலயும் யோனாவை என்ன செஞ்சுட்டாரு, ஒரு மீன் அனுப்பி வாயில முழுங்க செஞ்சுட்டாரு. அப்ப இதுதான், அப்ப நம்ம என் கர்த்தரோட சமூகத்தை விட்டு விலகாம இருக்குன்னு சொல்லிதான். விலகினாலும் தேவன் ஏதோ ஒரு வழியில நம்மளை பாதுகாப்பார். ஆமென், அல்லேலூயா. அப்படி ஒவ்வொரு சூழ்நிலையும் இப்படிதான். தேவனை நம்ம விசுவாசத்தை விடக்கூடாது. தேவன் ஒரு வார்த்தை சொன்னா அந்த இடத்துக்கு நம்ம போகிறவங்களா கூட இந்த நாள்ல இருக்கணும். நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். தண்ணீர்கள் பிராணம் பரிந்தயம் என்னை நெருங்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. பர்வதங்களின் அடிவாரங்கள் பரிந்தயமும் இறங்கினேன். பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதாய் இருந்தது. ஆனாலும் என் தேவனாய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்பிவித்தீர். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாத்தீங்களா, அப்ப அந்த கடல்ல தூக்கி போட்ட உடனே அந்த எப்படி அந்த கடல்ல சூழ்ந்து அந்த அந்த இருதயமெல்லாம் அப்படியே அடைக்குது, அப்படியே மூச்சு திணறுது. கடல் பாசியெல்லாம் அவர் போட்டு நெருக்குது. இத்தனை சூழ்நிலையிலையும் தேவன் அந்த இடத்துல ஒரு மீனை வரவழைத்து தேவன் பாதுகாப்பாக வைத்து கொண்டே வைத்தார். ஆமென், அல்லேலூயா. இந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள நம்ம நெருக்கத்துல இருக்கிறோமா, நம்ம ஒரு சூழ்நிலை மூழ்கி போற சூழ்நிலையில இருக்கிறோமா,
ஏன்னா கடல் பாசி உங்களை நெருக்குதா? இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம பாதிப்போடு இருந்தா கூட நம்மள தேவனு என்ன யோனாவுக்கு ஒரு மீனை அனுப்பி பாதுகாத்தாரு, அது போல நம்மளையும் ஒவ்வொரு சூழ்நிலையும் இப்பவும் நம்மளை பாதுகாத்து கொண்டுதான் வருகிறார். ஆமென் அல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையா வந்து பாதுகாப்பார். ஆமென் அல்லேலூயா. இப்ப இது மாதிரிதான் பாதுகாத்து அந்த மீன் வாய்க்குள்ள போனா கூட அப்பா அவர் மறிச்சிருப்பாரு, நினைச்சிருப்பாரு. அவரு கடைசியில அது உள்ள போய் பாதுகாப்பா அந்த இடத்துல உட்கார வைத்திருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. நம்ம கதை முடிஞ்சதுன்னு நினைச்சிருப்போம், நம்மன்னா முடிஞ்சிட்டோம் அவ்வளவுதான் அப்படி. அப்ப அந்த இடத்துலயும் போய் அவர் உயிரோட தான் இருந்திருக்க. ஒரு மனுஷன் மீன் வாய்க்குள்ள போய் உயிரோட இருக்க முடியுமா? இதெல்லாம் நடக்கிறது சாத்தியமா? அப்பனா தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு, கண்டிப்பா அந்த இடத்துல முழுங்கி கூட உள்ள போய் அமர்ந்திருக்கிறார். அந்த மீனுனா ஏற்கனவே மீன் பார்த்தாலே அவ்வளவு வாசம் அடிக்கும். அந்த மீனோட வயிற்றுக்குள்ள போய் இருந்தா எவ்வளவு நாத்தம், எவ்வளவு ஒரு அந்த இருக்கிற அந்த மூச்சு காத்தே நம்ம நின்று போயிருக்கும், அந்த அளவுக்கு எல்லாம் இருந்திருக்கும். இருந்தாலும் அந்த இடத்துல தேவன் யோனாவை உயிரோட வைத்திருக்கிறார். அப்ப அந்த இடத்துல உட்கார்ந்து அப்பதான் அவர் செய்த தவறை உணர்ந்திருக்கார். ஆமென் அல்லேலூயா. நான் தேவன் சமூகத்தை விட்டு விலகினாலும் என்னை நீர் பாதுகாத்து வந்த தேவனே உமக்கு சோத்திரம் சொல்லி அவர்கிட்ட முழங்கால் போட்டு அந்த மீன் வயிற்றிலே ஜெபித்திருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. ஜெபித்த போது அந்த மீன் வயிற்றுக்குள்ள எத்தனை நாள்? 3 நாள் வைத்திருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. 3 நாள் எதுக்காக வைத்திருக்கிறார் என்றால், ஏன்னா அவர் வந்து ஏன்னா தெரிந்து கொள்ளணும், தேவனை தெரிந்து கொள்வதற்காக 3 நாள் உயிரோடு வைத்து 3ஆவது நாள் மீன் வாயிலிருந்து கக்க செய்திருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. அப்ப இப்படிதான் நம்மளுக்கு ஒரு சோதனை நெருக்கம் வந்ததுன்னா நம்மளுக்கு வந்து உடனே வந்து அற்புதம் நடக்காது. என்ன நம்மளுக்கு ஒரு டைம் வச்சிருப்பாரு. அந்த அந்த சூழ்நிலை மோசமா வருது, நம்மளுக்கு இப்படி வருதே, நெருக்கமா வருதே, நம்ம ஜெபிக்கிறோம், எல்லாமே செய்யறோம். ஏன் இப்படி வருதுன்னா நம்மளை பதப்படுத்துறதுக்காக தான். யோனா மீன் வயிற்றுல 3 நாள் வைத்திருக்காருன்னா அவர் அந்த இடத்துல வந்து யோசிச்சு தேவனோட சமூகத்தை விட்டு விலகணுமே அப்படின்னு சொல்லிதான் உணர்வு கொடுக்கறதுக்காக தான் உள்ள வைத்திருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. அது போல நம்மளுக்கு ஒரு நெருக்கம் வருதுன்னா நம்மளுக்கு எதுக்காக நெருக்கம் வருதுன்னா தேவனை விட்டு எதுலெல்லாம் வேலை இருக்கிறோம், நம்ம எப்படி நம்ம ஆலயத்துக்கு ஒழுங்கா போறோமா, ஆலயத்துக்கு ஒழுங்கா நம்ம செய்ய வேண்டியது செய்யறோமா, நம்ம அவரோட வார்த்தையில கட்டளைகள்ல நம்ம என்ன உண்மையா இருக்கணுமா, நீ கொஞ்சத்திலும் உண்மையா இருந்தால் உன்னை அதிகத்திலும் அதிகாரியாக்குவேன்னு சொல்லுகிறார். ஆமென் அல்லேலூயா. அப்ப கொஞ்சத்திலும் நம்ம உண்மையா இருக்கிறவங்களுக்கு அதிகத்திலும் அதிகாரியாக்குவேன் வேத வசனம் சொல்லுகிறது. ஆமென் அல்லேலூயா. அப்ப நம்ம விசுவாசத்துல எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோம், தேவனை பற்றி கொண்டு இருக்கிறோம், அதிகாலையில ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், பாடுறோம், அப்பனா நம்ம வந்து தேவனோட கட்டளையில் என்ன செய்யுது, நீ கோவப்படாத, ஏன்னா நீ வந்து யாரையும் முறுமுறுக்காத, நீ ஒவ்வொருவருக்கும் உண்மையா இரு, உன்னை நேசிப்பது போல் பிறரை நேசி. இதெல்லாம் நம்ம உண்மையா இருக்கிறோமா? இதை நம்மளே இன்னைக்கெல்லாம் ஆலோசித்து பார்க்கணும். ஒரு குடும்பத்துல இருந்தாலும் நம்ம வந்து எவ்வளவோ பிரச்சனை, வீட்டுல வந்து பிரச்சனை இருந்தாலும் அந்த இடத்துல தேவனோட வார்த்தை நம்மகிட்ட இடைப்படுதா? அதையெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். யோனா வந்து அந்த இடத்துல யோசிச்சிருக்காரு, ஏன்னா கர்த்தரோட சமூகத்தை விட்டு விலகி இருக்காரு. அது போலதான் நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் தேவனோட வார்த்தைய படிச்சா பத்தாது, கேட்டா பத்தாது. ஏன்னா வந்து நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையும் தேவனோட வார்த்தை நம்ம காதுல வந்துகிட்டே தான் இருக்கும். அப்பனா நம்ம இருதயத்துல அந்த வார்த்தைய நிப்பாற்றவங்களா இருக்கணும், அதன்படி செயல்பட்டு நடக்கிறவங்களா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் முறுமுறுப்பு, கோபம், எரிச்சல் இதெல்லாம் வந்து இருந்தா தேவன் என்ன செய்ய மாட்டாரா, நம்ம ஆலயத்துல வசிக்க மாட்டாராமே. அப்ப அந்த ஆலயங்கிறது நம்மளோட இருதயம் தான். நம்ம இருதயத்தை ஒவ்வொரு நாளும் சுத்தமா வைத்துக் கொள்ள வேண்டும், நம்ம விசுவாசமா இருக்கணும். எனக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னா நம்ம கிளம்பி போயிட்டே இருக்கணும், அவர் வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கிறவங்களாவும் இருக்கணும். நம்ம அதுக்கு பயந்து ஏன்னா யோனாவை போல நினைவப்பட்டதுக்கு போக சொன்னா தரிசிக்கு போக கூடாது. ஏன்னா எனக்கு போனதுனால எவ்வளவு ஆபத்து, இவருனால மத்தவங்களும் எல்லாம் மூழ்கி போயிருப்பாங்க. ஆமென் அல்லேலூயா. நம்மனால பிறருக்கு நன்மைதான் நடக்கணும், தீமை நடக்க கூடாது. அப்ப அவர் உணர்ந்ததுனாலதான் என்னை தூக்கி போடுங்கள், கடல்ல கொந்தளிப்பு நின்று போய்விடும் என்று. ஆமென் அல்லேலூயா. அப்ப வந்து அவருக்கு தெரியுது இல்ல, நம்மளாலதான் தேவன் வந்து இந்த அளவுக்கு ஏன்னா கடல்ல கொந்தளிப்பை கொடுக்கிறாருன்னு சொல்லி அந்த இடத்துல அவர் தூக்கி போட்டதும் அந்த கடல்ல அந்த கொந்தளிப்பு நின்னதா, கடல் வந்து அமர்ந்ததா. அப்ப வந்து மீன் வாயில போனதுக்கு அப்புறம் அவர் என்ன கடல் சமாதானம் ஆயிடுச்சு.
அப்ப இப்படிதான் நம்ம தேவன் நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மளுக்கு உணர்த்துவதற்காக, நம்மளை வந்து நல்வழியில நடத்துவதற்காக ஒவ்வொரு சூழ்நிலையும் இந்த மாதிரி வார்த்தையை சொல்லுவார். இந்த வார்த்தை யாருன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில இருப்போம். தேவனை விட்டு யாராவது விலகி இருக்கிறோமா, ஒவ்வொரு சூழ்நிலையும் தேவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டிய காரியத்தில் குறை வைத்திருக்கிறோமா, அவர் எல்லாமே நமக்கு நன்மையான ஈவைத்தான் கொடுப்பார். நம்ம என்ன செய்யறோம், அதை வந்து அசட்டை பண்ணிடுறோம். ஏன்னா இந்த நாள்ல கூட யோனாவை போல நம்ம விலகி போகாதபடிக்கு நம்ம வந்து தேவனோட வார்த்தை கீழ்ப்படிந்து 10 கட்டளையும் கொஞ்சத்திலும் உண்மையாயிரு சொல்லி வேதவசனத்தின்படி இந்த நாள்ல கூட நம்ம கொஞ்சத்திலும் உண்மையாயிருப்போம். தேவனோட வார்த்தையை பற்றி கொள்ளுவோம், அதன்படியே நடப்போம். கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா, இந்த வேளையில கூட சாமி யோனாவை பத்தி நாங்க தியானித்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே சோதரிக்கிறோம். நாங்க தியானித்த போது ஆண்டவரே உங்கள் வார்த்தையை கீழ்ப்படியாதபடிக்கு யோனா ஆண்டவரே நினைவு பட்டணத்துக்கு போசா தரிசிக்கு போனார் ஆண்டவரே. அப்பா பயந்து போய்விட்டார் ஆண்டவரே. அந்த மாதிரி நாங்க ஒவ்வொருவரும் பயப்படாதபடிக்கு உங்க வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படிந்து நடக்கிறவங்களா ஆண்டவரே ராஜா சோத்துரைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே நீங்க ஒரு வார்த்தை சொன்னா நாங்க அந்த இடத்துக்கு போகிறவங்களா உங்க மேல விசுவாசம் வைத்து ஆண்டவரே நீங்க எங்களோடு தான் இருக்கிறீங்கப்பா, அதை நாங்க உணர்ந்து செய்யும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. தகப்பனே கர்த்தாவே சோதரிக்கிறோம். இந்த வேளையில கூட தகப்பனே யோனா கடல்ல ஆண்டவரே மூழ்கி போனது போல ஆண்டவரே கர்த்தாவே அந்த பாசங்கள் கர்த்தாவே கழுத்தை நெரித்தது போல ஒவ்வொருவரும் பிரச்சனை இருப்பாங்கப்பா தகப்பனே. இந்த மாதிரி யாரும் மூழ்கி போகாதபடிக்கு ஆண்டவரே எவ்வளவு சூழ்நிலையில இருப்பாங்க, நெருக்கத்துல இருப்பாங்க, மூச்சு கூட விட முடியாத சூழ்நிலையில இருப்பாங்க ராஜா. தகப்பனே இந்த மாதிரி சூழ்நிலையில யோனாவை எப்படி மீட்டெடுத்தீங்களோ, மீனை வரவழைத்து ஆண்டவரே நீங்க பாதுகாத்தீங்களோ, அது போல தகப்பன் ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே நீ தகப்பனே நீங்க மீட்டெடுக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே அவர்கள் கஷ்டங்கள் எல்லாரும் மாறும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் நிந்தைகள் எல்லாம் கஷ்டங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையில ஆண்டவரே எது நம்ம மூழ்கி போயிருமோ நினைத்த அந்த நாள்ல கூட இந்த நாள்ல நீங்க மீட்டெடுக்கிறவராக ஆண்டவரே யோனாவை மீட்டெடுத்தது போல ஒவ்வொரு மக்களையும் நீங்க மீட்டெடுக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். அனைவரும் நிந்தைகள் மாறும்படி ஜெபிக்கிறோம், அனைவர் கஷ்டத்தை மாறும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சூழ்நிலை நெருக்கமெல்லாம் மாறும்படிக்கு ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதிங்க ராஜா, பலப்படுத்துங்க ராஜா. ஒவ்வொரு மக்கள் மேலும் உங்க கரம் வெளிப்படட்டும் சுவாமி. ஆண்டவர் நீரே ஆழ்கி செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அனைவருக்கும்